அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதியில்லை என்று சொல்லுகிறார். நீ மனம் திரும்பிய ஆரம்ப நாட்களில் கர்த்தர் மீது நீ வைத்திருந்த வைராக்கியம் எங்கே? தேவன் இந்த நேரத்தில் உள்ளே பார்த்துதான் சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லு. அற்புதங்களை அடையாளங்களை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக, நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக இயேசு நாமத்தில். இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? உன்னையும் என்னையும் மாத்திரம் ரட்சிப்பதற்காக அல்ல, முழு மனுக்குலத்தையும் அவர் சந்திப்பதற்காக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அநேகர் என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் நல்லவர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளதல்லவா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே தங்களுக்குள் வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் எவ்வளவு அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றும் ஏராளமான பிரச்சனைகளோடு, இன்றும் கலக்கங்களோடு, இன்னும் ஏதோ ஒரு காரியங்களினால் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காலை வேளையில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், உடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களை ஆற்றும்படியாய் அவர் உங்கள் அருகில் கடந்து வந்திருக்கிறார். ஒருபோதும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருபோதும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பிசாசு பயமுறுத்தலாம், பிசாசு வந்து நின்று கொண்டு ஏதோ ஒரு விதமான பிரச்சனை கொண்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் அவர் பெரியவர். தொலைக்காட்சி நிலையத்திற்கு வருவதற்கு முன்பதாக நான் ஆண்டவரோடு கூட ஜெபித்து விட்டு வந்தேன். ஆண்டவரே, யார் யார் இந்த தொலைக்காட்சி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் நீர் ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும். அவர்கள் எதை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எதை குறித்து கலக்கத்தோடு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கார்களோ, கட்டாயம் ஆண்டவரே அவர்களுக்கு நன்மை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவரோடு கூட நான் ஜெபித்து விட்டு வந்தேன். கர்த்தரும் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். ஆமேன் என்று சொன்னார். ஆமே, எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய கவலையில் ஆற்றும்படியாய் அவர் உங்களுடைய அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நாம் கண்களை ஒரு விசை மூடலாமா? அப்பாவை நோக்கி, தகப்பனே, யார் யார் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய கல்வாரி சிலுவை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர் மீது உம்முடைய கிருபையின் அபிஷேகம் இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பங்களில் நீர் இறங்கி வருகிறதற்காக உம்மை நன்றியோடு கூட நான் வாழ்த்துகிறேன், தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று ஆதாரமாக பரலோகம் கொடுத்து அனுப்பிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கொண்டு வந்த பிரசங்கம் அல்ல, பரலோகம் உங்களோடு கூட பேச சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆச்சரியமானவர்களே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் சீர்படுத்துவேன், திரும்பவும் கட்டுவேன். கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வேதனையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலத்தில் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் என்னுடைய குடும்பம் மிகவும் பெயர் பெற்ற குடும்பமாக இருந்தது. ஒரு காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தார்கள். இன்று அவர்கள் யாருக்கும் கீழ்ப்படுகிறதில்லை. எவ்வளவோ பெயர் போன குடும்பம் இந்த பட்டணத்தினுடைய குடும்பம். ஆனால் இன்று ஏதோ ஒரு காரியங்களினால் என்னுடைய குடும்பம் கலங்கி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருக்கு பயந்து நடந்த கணவன் இன்று கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என்னுடைய பிள்ளைகள் வாரந்தோறும் சர்ச்சைக்கு போய்கொண்டிருந்தார்கள், ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுகிற கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். குடும்பத்தில் ஏராளமான குழப்பங்களா, குடும்பத்தில் ஏராளமான வியாதிகளா, வறுமைகளா, வறுமையின் பிரச்சனைகளா,
பக்கத்து வீட்டுக்காரங்களா நம்மளை ஏளனமாக பேசுகிறார்களா? நன்றாக வாழ்ந்திருந்தான், இன்று பார் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து விட்டான் என்று சொல்லி உங்களை பார்த்து ஏளனமாக அவர் பேசுகிறார்களோ? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், மீண்டும் நான் உன்னை கட்டுவேன், மீண்டும் நான் உன்னை எழுப்புவேன். நான் உன்னை மறந்து விடுகிறதல்ல, நான் உன்னை விட்டு விடுகிறதல்ல. நீ என்னுடையவன், நான் ஒருபோதும் மறக்கிறதில்லை. ஆம்பிரியமானவளே, இன்று நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற ஏராளமான காரியங்கள், என்னென்ன காரியம் நடக்கிறது? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. ஆலயங்களுக்கு ஒழுங்காக செல்வார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள், ஆனால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஒரு ட்ரெடிஷனல் வாழ்க்கை நமக்குள் வந்துவிட்டது. ஆகையினால் குடும்பத்தில் ஏராளமான குழப்பங்கள், ஏராளமான பிரச்சனைகள். ஏதோ ஒரு தொழில் தொடங்க போகிறேன் என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களுக்கு கடன்களை வாங்கி குவிப்பது, அது எப்படியாவது நாம் கொடுத்து விடலாம் என்று சொல்லி கடன்களை வாங்குவது. வேதம் சொல்லுகிறதே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆனால் நன்றாகத்தானே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பிசினஸ், நான் கடன் வாங்குகிறேன், இதை இப்படி கட்டிவிடலாம், மீண்டும் செலுத்தி விடலாம் என்றெல்லாம் நமக்குள் நாமே திட்டம் போட்டுக்கொண்டு செய்த காரியத்தினால் இடிந்து கிடக்கிறதா? நாம் வீழ்ந்து கிடக்கிறோமா? லட்சக்கணக்கில் பணத்தை திருப்பி செலுத்த முடியாமல் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் நான் உன்னை எடுத்து கட்டுவேன், மீண்டும் நான் உன்னை எடுத்து கட்டுவிப்பேன் என்று சொல்லி தேவன் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். இதை பாருங்க, ஏராளமான தொலைபேசி செய்திகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான காரியங்களை நான் கேள்விப்படும் பொழுது என்னுடைய இதயத்திற்கு நான் கலங்கி போகிறேன். ஒரு காலத்தில் நன்றாக இருந்த குடும்பங்கள் ஒரு மருமகள் வீட்டுக்குள் வந்த காரணத்தினால், அல்லது ஒரு மருமகன் வீட்டுக்குள் வந்த காரணத்தினால் ஏதேதோ காரியங்கள், ஏதேதோ பிரச்சனைகள். அருமையான கிறிஸ்தவ குடும்பங்களில், நன்றாக வாழ்ந்திருந்த குடும்பங்களில், நன்றாக பெயர் பெற்ற குடும்பங்களில் இது நடக்கிற காரியங்கள் என்ன? நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிறேன், நேரம் தாழ்த்தி வருகிறேன் என்று சொல்லி கெட்ட நண்பர்களோடு கூட அங்கும் இங்கும் சுற்றி திரிகிற காரணங்களால் குடும்பத்தின் பெயர்கள் கெட்டு போயிருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா? ஏராளமான குடும்பங்களை நான் கேள்விப்படுகிறேன். ஐயா, என்னுடைய வீட்டிற்கு பக்தியுள்ள ஒரு மருமகள் தான் வந்தாள், ஆனால் அவள் இன்று தலைவிரித்து ஆடுகிற ஆட்டமோ, போடுகிற கூச்சல், போடுகிற குழப்பங்கள், இந்த தெருவில் எங்கள் வீட்டுடைய பேரே நாரி போய் கிடக்குது. சத்தம் போடாதபடி அடக்கிக் கொள்ள வேண்டுமே. இந்த வீட்டில் இருக்கிறது இன்னொரு அம்மா, இன்னொரு அப்பா. நீங்கள் இந்த வீட்டிற்கு மருமகள் அல்ல, இந்த வீட்டின் மகள். அதே போல ஒரு புதுசா ஒரு மருமகன் ஒரு வீட்டுக்கு வந்துட்டா, எத்தனையோ ஆண்டுகள் தாயின் வீட்டில் வளர்ந்து வந்த ஒரு பெண்ணை திருமணம் ஆகி வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டுக்கு அவன் நம்முடைய மகள், அவள் மருமகள் அல்ல, மகள் நமக்கு. அதை மறந்து விட்டு ஒரு சில குடும்பங்களில் வீணான பிரச்சனைகள். அது மாதிரி பையங்க ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கொண்டு வச்சாச்சா, நேர காலம் வீட்டுக்கு வாங்க, 10 மணி 11 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றது. ஏனென்றால் இன்னொரு வீட்டில் செல்லமாக வளர்ந்த மகளை உங்களை நம்பி கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்த மாதிரி. அப்படி இல்லை இது. ஸோ கிறிஸ்தவ ஜனங்கள் நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும், குடும்பத்தில் ஒரு சமாதானம் நிலவும். யோவான் 14:20 சொல்றது, என்னுடைய சமாதானத்தை உங்களுடைய குடும்பங்கள் நான் தருகிறேன். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம். அப்படியானால் கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்று கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது தேவனுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். எல்லா சிறையிருப்புகளையும், எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். என பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் இருந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி பொல்லாப்பான காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் பொல்லாப்பான காரியத்தை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை மீதியானுடைய கையில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வத்தை மறக்கும் பொழுது, நம்மை படைத்த அவரை மறக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விடுகிறார். அவருக்கு அடங்காம போகும்போது, கையில பணம் நிறைய வந்துட்டுனா அடங்காத ஒரு வாழ்க்கையா? சம்பளம் நிறைய வாங்கியாச்சுன்னா அவர் அடங்காத ஒரு வாழ்க்கையா? தெய்வத்திற்கு, பெரியவர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு ஒரு அடங்குகிற வாழ்க்கை இருக்கும் பொழுது, இளைஞர்களை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு புதுசா இருக்கிற நீங்க வருங்காலத்தில் உங்களுக்கும் வயசாகும், உங்களுக்கும் மருமகள்கள் வருவார்கள், மருமகன்கள் வருவார்கள். உங்களையும் அவர்கள் நல்ல விதமாய் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் அப்படி நடந்து கொள்ளுங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இன்னைக்கு நல்லது விதைச்சா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம தள்ளுறதுக்கு குழி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வாழக்கூடாது.
கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லா கிறிஸ்தவ நன்றாக வாழ்ந்திருந்த குடும்பங்களில் இந்த ஏராளமான பிரச்சனை வர காரணம் என்ன? பொல்லாப்பான காரியங்கள் குடும்பங்களுக்குள் நுழைந்தபடியினால் கர்த்தர் பகைவரின் கைகளில் அதை விட்டுக் கொடுக்கிறார். ஆம் அன்பானவரே, ஆனால் ஒரு நல்ல செய்தி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மீண்டும் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் அவர் கட்டுவிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய சப்தத்தை கேட்கிறார். தேவதூதன் செல்லுகிறான். கர்வாலி மரத்தின் கீழாக உட்கார்ந்திருக்கிறான் கிதியோனை பார்த்து சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, பயந்து நடுங்கி ஒடுங்கி போயிருந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆம் எனக்கு அன்பானவரே, இன்று நம்முடைய குடும்பங்கள், இன்று நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை கீழே விழுந்து கிடக்கிறதா? ஒருபோதும் கலங்காதிருங்கள். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்லவே. இன்று பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். பிசாசு நம்முடைய விசுவாசத்தை நம்ம விட்டு விளக்கும்படியாய் ஏராளமான பிரச்சனைகளை குடும்பத்திற்குள் கொண்டு வரலாம். ஆனாலும் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். வெற்றி நமக்கே கர்த்தர் கொடுப்பார். ஆம் அன்பானவர்களே, ஜெபிக்கிறதை விட்டு விடாதீர்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், மனுஷனை நோக்கி அல்ல. என பிரியமானவே, எந்த ஒரு கூக்குரலும் உங்கள் தெருக்களில் கேட்கக்கூடாது, உங்கள் வீடுகளில் கேட்கக்கூடாது. அமைதியில் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை விட்டுவிட்டு ஏராளமான காரியங்களில் நாம் சிக்கி தவிக்கிறபடினால் கூடாரங்கள் விழுந்து போகிறது. தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத புதிய புதிய பிரச்சனைகள் குடும்பங்களில் உருவாகின்றன. தேவனுடைய கிருபையினால், கர்த்தருடைய கிருபையினால் விழுந்து போன குடும்பங்களை இன்று உங்களுக்கு அவர் கட்டுவிக்க வேண்டுமா? உங்க பையனை நினைச்சு நீங்க கலங்கிக்கிட்டு இருக்கலாங்க. அடங்க மாட்டேன்றான், எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறான், சரியா காலேஜ் போன படிக்க மாட்டேன்றான், கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் சரியாக கீழ்ப்படுகிறது இல்லை எனக்கு என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். என்னுடைய கணவன் சரியாக வருகிற வருமானங்களை வீட்டுக்கு தருகிறதில்லை, நண்பரோடு கூட சேர்ந்து செலவிட்டு விடுகிறார், குடும்பத்தை நடத்த நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், வட்டிக்கு மேல் வட்டி பெருகிவிட்டது, நான் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, மீண்டுமாய் கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். யாக்கோபை கர்த்தர் அவனிலும் பலத்தினுடைய கைக்கு நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் தான் தேவைப்படுது. நமக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏராளமான செய்திகளை கேட்டாச்சு. சர்ச்சுக்கு போனால் 1000 மெசேஜ், டிவியை ஓப்பன் பண்ணால் 1000 மெசேஜ், எல்லா செய்திகளுக்கும் மார்க் போட்டு பழகிட்டோம். இவர் அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார். மார்க்க போட்டு பழகி எதுக்குங்க? நம்முடைய வாழ்க்கை மாறணுமே, உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமே. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரே ஒரு வாழ்க்கையை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். லைஃப்ல இருக்கிற இந்த நாட்கள்ல நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமே. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. டெய்லி we are marching towards our graveyard. அப்போ நம்முடைய குடும்பம் கட்டப்படணும், நம்ம பிள்ளைகள்லாம் எழுந்து நடக்கணும். அப்போ ஏன் உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளக்கூடாது? ஜெபிக்கிற மனிதர்கள் தேவனோட இந்த அற்புதத்தை அந்த குடும்பத்திற்கு கொண்டு வருகிறவர்கள். நீ முழங்கால்களை முடக்காதபடியினால், சரியாக ஜெபிக்காதபடியினால், சரியாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடினால் இன்று உன்னுடைய குடும்பத்தில் குழப்பங்கள். கர்த்தர் உனக்கு வல்லமையை கொடுத்திருந்தோம், கர்த்தர் உனக்கு ஏராளமான அதிகாரங்களை கொடுத்திருந்தோம், ஏராளமான வரங்களை கொடுத்திருந்தோம். பைபிளை மூடி அப்படியே நீ போட்டதால வந்த குழப்பங்களுடைய குடும்பத்தில் இன்று நீ மீண்டும் கர்த்தருக்கு எழுந்து நிற்கும் பொழுது, மீண்டும் தேவனுடைய ஊழியத்தை நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய எடுத்து நிறுத்துவார். இந்த குடும்பம் கட்டப்படும். யோசேப்பை குழிக்குள்ள தான் தூக்கி போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள தானே போட்டு அடைச்சாங்க. ஜெயில இருந்த அந்த 2 பேர்ட்ட போய் சொல்றான், அவனே ஜெயிலுக்குள்ள கிடக்குறான். நம்மால ஜெயிலுக்குள்ள கிடக்கிறாரு. அந்த ஜெயிலில் இருக்க 2 பேரை பார்த்து சொல்றான், இன்று உன்னுடைய முகம் துக்க முகமாக இருப்பது என்ன, இன்று உங்கள் முகங்கள் வாடி போய் இருக்கிறது என்ன? அது என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு, என் ஆத்துமாவை எனக்குள் நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் நீ ஏன் தேங்குகிறாய் என்று சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். இரவு நேரங்களில் முழங்கால் படிட்டு ஜெபியுங்கள். இந்த செல்போன் வந்துட்டு கான்ஃபரன்ஸ்ல போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏராளமான காலம் செய்ய ஆரம்பிங்க. நாம் இப்படி இருக்கிறோமே என்று நினைத்து கொண்டு கவலையோடு கூட இருக்காதீங்க.
கவலைப்படாதே. அதான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத. விழுந்து போன கூடாரத்தை பற்றி கவலைப்படாதே. அதை எடுத்து நிறுத்துகிற ஒருவர், தாவீதின் விடிவெளி நட்சத்திரம், அவர் நிறுத்துவார். அதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவைக்கு சென்றார். தகப்பனே, உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யார் கலக்கங்களோடு இந்த குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உடைய கிருபை இறங்கி வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அற்புதம் நடைபெறுவதாக இயேசு நாமத்தினால் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, உங்களுடைய குடும்பத்தை அவர் கட்டி இருக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.